அதோ ஒரு மண்டபம் தெரியுதே, அதான் ஆத்தங்கர விநாயகர். அதுகிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும். அப்படியா? நாம 2 பேரும் அங்க போய் உடனே வேண்டிக்குவோம். புறப்படு. எப்படி போறது? ஆத்துல நிறைய தண்ணி இருக்க, துணியெல்லாம் நனைஞ்சிடாது? ஆமா, தண்ணியில துணி போட்டா நனைஞ்சிரும். இப்ப உன்னை நனையாம கூட்டி போகணும், அவ்வளவுதானே? என் தோல்ல உட்காரு, தூக்கிட்டு போ. ஆசைய பாரு. என்ன நீ எதுக்குமே ஒத்த மாட்டேங்கிற? ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சரி. உன் துணிமணிலாம் கழட்டி வச்சுட்டு, என் துணிமணியும் கழட்டி வச்சுட்டு நாம 2 பேரும் அங்க போய் சாமியை கும்பிட்டு கட்டிக்கலாம். ரொம்ப மோசம் நீங்க. ஒரு பொண்ணோட பழகிட்டு அவளை இப்படி எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுறதா? என்ன ஆசைப்பட்டாங்க? அவன் காதலிக்கிற பொண்ண என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஏய், உன்னை கட்டி பிடிச்சிருப்பனா, இல்ல முத்தம் கொடுத்துருப்பனா, இல்ல தொடுதான் பேசிருப்பனா? ஏய், இப்ப தொட்டத கடவுள் சேர்க்காதமா. ஏய் ஜோதி, ஏய் ஜோதி, ஜோதி, என்ன நீ ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன இப்படி கோச்சுக்கிறியே? ஒவ்வொரு பொண்ணு காதலிக்கிறதுக்கு நல்ல ஆம்பளை கிடைக்கல வருத்தப்படுறாங்க. உனக்கு உத்தியோகத்தோட நல்ல ஆம்பளை அடைச்சிருக்கேன், இப்படி உதறி தள்ளுறியே. ஓஹோ, அப்படியா? சரி, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். முத்தமா. முத்தமாவா? யாரு? தெரியுமே, உங்க வீக்னஸே அங்கதானே இருக்கு. யாரும் இல்ல, சும்மா சொன்னேன். உடனே நெஞ்சில சாஞ்சிரீங்களே. எங்க வீக்னஸ் அங்கதானே இருக்கு. அங்க பாரு, பரிசல் இருக்கு. அதுல நாம 2 பேரும் போய் சாமியை கும்பிட்டு இங்க வந்துடலாம். உங்களுக்கு பரிசல் ஓட்ட தெரியுமா? துடுப்பு போட்டா தானா போகுது. கைய கொடு. நீங்க ஒண்ணும் தொட வேண்டாம், நானே உட்காந்துக்கிறேன். இடம் கொடுத்தா கையை பிடிச்சிருவீங்களே. நல்லாதான் ஓட்டுறீங்க. இது என்ன, இன்னும் போக போக பாரு எப்படி ஓட்டுறேன்னு. பாக்கத்தானே போறேன். ஐயோ, துடு போயிருச்சா? இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. ராத்திரி பூரா இங்கதான். பாட்டி கேட்டுட்டு இருக்கோம். உங்க பாட்டி எங்க கூட்டி தருவோம்? பாட்டி வீட்டுல காத்துட்டு இருக்கோம். நான் போறேன். எந்திரிக்காத. ஜோதி, ஏன் அழுகுற? ஜோதி, இப்ப என்ன ஆச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கிற? முதல்ல தலையை துவட்டு. என்னது சின்ன பிள்ளை மாதிரி? ஆத்துல விழுந்த என்ன காப்பாத்த நீங்க இருந்த மாதிரி எங்க அம்மா ஆத்துல விழுந்தப்போ காப்பாத்த ஒரு ஆள் இருந்திருந்தா எங்க அப்பா பேர் தெரியாம போயிருக்காதுல்ல. இந்த பாரு, இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். என் ஆயுசுக்கு உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது. உன் கண்ணுல கண்ணீர் இருந்தா தான் அழுவ. என்னப்பா? என்னோட கல்யாண பத்திரிகை கண்டிப்பா வந்துருங்க. சரியா? எங்க போனாலும் இப்படியா பின்னாலே வர்றது? சரி சரி, இங்கே நில்லு, நான் உள்ள போய் பால் குடுத்துட்டு வரேன். ஜோதிகா, என்னது யாரையும் காணோம்? என்ன ஜோதிகா இப்படி படுத்திருக்க? உடம்பு கூட சரியில்லையா? ஐயோ, அனலா கொதிக்குதே. டாக்டர்கிட்ட போலாமா? போலாம். ஆனா பாட்டி வையும். ஏன் வையும்? எதுக்கு வையும்? உடம்பு சரியில்லைன்னா பாக்கதானே டாக்டர் இருக்காங்க. என்னடி இது? ஆஸ்பத்திரி டாக்டர் மருந்து மத்தாங்கன்னு பேசிட்டு. பாட்டி, அக்காவுக்கு காய்ச்சலும் மருந்து. அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியாகும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம போ. பொத்துக்கிட்டு வந்துட்டா. அரைப்படி பால முக்கா அப்படி தண்ணியை கலந்துக்கிட்டு. பாட்டி என்ன விவரமே இல்லாம இம்புட்டு வரமா வந்துருச்சு. நான் போய் டாக்டர்கிட்ட தெரியாம மருந்து வாங்கிட்டு வரட்டுமா? இரு வந்துடுறேன். டாக்டரையா, டாக்டரையா, ஓ டாக்டரையா, என்னாச்சு? இந்த ஊர்ல எல்லாருக்கும் டாக்டரையா, டாக்டரையா. நீங்க ஒரு வீட்டுல சாப்பிடுறீங்கல்ல, அந்த வீட்டுல ஜோதிகா இல்ல, அந்த அக்காக்கு ஒரே ஜுரம். இங்க தொட்ட ஈ சட்டை தொட்ட மாதிரி இருக்கு, இங்க தொட்ட கேப்பக்களி தொட்ட மாதிரி இருக்கு.
அப்பப்பா உங்ககிட்ட ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டேன்னா சரியாச்சு. சாப்பிட்டா சட்டுன்னு இறங்குற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க டாக்டர் ஐயா. இங்க கூட்டியாரலாம்ல? அது என்னமோ தெரியல, டாக்டர் ஆஸ்பத்திரினாலே பாட்டி வெடுக்கு வெடுக்குன்னு வையுது. அதான் நானே ஓடி வந்துட்டேன். இந்த மாத்திரை கொண்டு போய் ஜோதிட்ட மட்டும் குடி. என்ன சரி. இருக்கு, சுடுதெல்லாம் சாப்பிட சொல்லு. என்ன? சரிங்க டாக்டர் ஐயா. பாட்டி எங்க? உள்ளதா இருக்கு. முந்தானி எடு. எதுக்கு முந்தானி எடுன்னா? புத்து மண்ணு. அம்மன் கோயிலுக்கு போய் உனக்காக வேண்டிக்கிட்டு புத்து மண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத முந்தானில முடிஞ்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் கிட்ட போனியா? இத முந்தானில முடிஞ்சுக்க. டாக்டர் கிட்ட போனேன், மாத்திரை கொடுத்தாரு. இது உங்ககிட்ட மட்டும் கொடுக்க சொன்னாரு. அங்க என்ன குசு குசு பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி வந்துரும், நீ போயிடு. சரி சரி, நான் சாயந்தரமா வரேன். அன்புள்ள ஜோதிக்கு நாளைக்கு அம்மன் கோவில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரை விட்டு நான் வெளில போறதா இருந்தா நிச்சயமா உன்னோட தான் போறேன். ஜோதியக்கா, காய்ச்சல் சரியா போயிடுச்சா? இந்தா பாட்டிகிட்ட வாங்கிட்டு போன புளி. ஆமா, புத்து மண்ணு முடிஞ்சு வச்சிருந்தானே எங்க? சுகமானது ஆத்தா மண்ணை தூக்கி எறிஞ்சிட்டியாக்கும். டாக்டர் கொடுத்த மருந்துல தான் சரியாச்சு நினைச்சியா? நான் உனக்காக ஆத்தாட்ட வேண்டிட்டேனே, அதான் நல்லா ஆயிடுச்சு, தெரிஞ்சுக்கோ. உனக்கு குணமாயிடுச்சுன்னா அம்மன் கோயில விளக்கு போறேன்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வா, போய் தீபம் போட்டு வரலாம். நாளைக்கு அம்மன் கோவில்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். போலாம். பாட்டி வந்தா நீயே கேளு. ஏன், எதுக்கு? கேளுண்ணா. நீயும் பாட்டி மாதிரியே விவரமே இல்லாம உயரமா வளர்ந்துட்ட. கோயிலுக்கு போனா பாட்டி கேளு, ஆஸ்பத்திரி போனா பாட்டி கேளு, சாப்பிட போனா பாட்டி கேளு. அங்க என்னடி சத்தம்? இல்ல பாட்டி, அக்கா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிச்சா, உன்னை கேட்டு போலான்னு சொன்னேன். ஏன் பாட்டி, சொல்லியிருந்தா நானே தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன். யாருக்குடி? பாட்டி, அக்காவுக்கு குணமாயிடுச்சுனா அம்மன் கோயில விளக்கு போறேன்னு வேண்டிட்டேனா, அக்கா குணமாயிடுச்சா, அதான் கோயிலுக்கு போயிட்டு. எப்ப பார்த்தாலும் ஆத்தா கோயில்னு தொடுக்க வச்சே பேசு. பாரு பாட்டி, மத்த விஷயம் என்னமோ தெரியாது. இது ஆத்தா சமாச்சாரம் சொல்லிவிட்டேன், அம்புட்டுதான். இந்த பாரடி, குத்துக்கல்ல மாதிரி நிக்காம இவ கூட கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. நான் போய் பாலை கறந்துட்டு ரெடியா இருக்கேன். நீ தலைய வாரிட்டு சீக்கிரமா வந்துரு. வருஷம் போட எடுத்த பட்டுச்சேலைய பார்த்த உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க அசந்தம். எல்லாத்தையும் மறந்துடாம எடுத்துக்குங்க. நீங்களும் மறந்துடாம வண்டியில ஏறுங்க. ஐயோ, இப்படியே கடந்து செத்து தொலை. என்ன பாக்குற? புத்துக்கு பால் ஊத்தணும்ல. என்ன லட்சுமி, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? என்னம்மா? லட்சுமி! ஐயையோ! லட்சுமி! யார் அது? ஐயையோ! ஐயையோ! லட்சுமி!
ஜோதி இந்த பாரு, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாதுன்னு. எனக்கு சொல்லிட்டு உங்க கண்ணுல மட்டும் கண்ணீர் வரலாமா? ஜோதி, இனிமே நம்ம 2 பேர் கண்ணிலே கண்ணீர் வராது. வா போலாம்.